பட்டை நீட்டிக் கொண்டே போகணுங்க. அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் என்ற உயர்ந்த உணர்வையும் மறந்து மாற்று மதத்தவரை ஏற்றுக்கொண்டு காதல் என்ற பெயரில் கலப்பு திருமணம் செய்கின்றார்கள். மாற்று மதத்தை ஏற்றுக்கொண்டு கலப்பு திருமணம் செய்கின்றார்கள். இஸ்லாத்திற்காகவே உயிரை தியாகம் செய்த சஹாபிய பெண்களின் வழியில் வந்த நம்முடைய இஸ்லாமிய பெண்களின் நிலை அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதை பத்தி தான் ரசூல் நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. பெண்களை அழகுக்காக மனமுடிக்காதீர்கள், அந்த அழகு அவர்களை அழித்து விடலாம். பெண்களை செல்வத்திற்காக மனமுடிக்காதீர்கள், அந்த செல்வம் அவர்களை திமிர் கொண்டவர்களாக மாற்றிவிடலாம். பெண்ணை தீனுக்காக திருமணம் செய்யுங்கள். ஊமையுள்ள அல்லது ஏதாவது ஒரு குறையுள்ள கருப்பு நிறமுள்ள அடிமை பெண் மிக சிறந்தவள் என்று நபி அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் இப்னு மஜா 1859 பதிவு செய்யப்பட்டுள்ளது. சஹாபிய பெண்களின் வாழ்க்கை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு வாழாமல் கலை கூத்தாடிகளின் வாழ்க்கை அல்லவா முன்னுதாரணமாக எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற இஸ்லாமிய சமுதாயம். தீனை கற்றுக் கொடுக்காமல் தீமை கற்றுக் கொடுக்கும் பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் தான் பொறுப்பாளி. மறுமையில் அதை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். மறுமையில் அல்லாஹ் உங்களிடம் நீங்க என்ன அஜித் பனா விஜய் பனா அப்படியெல்லாம் கேள்வி கேட்பா நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு தீனை முழுமையாக கொடுங்கள். யாரையும் பின்பற்ற வாழ வேண்டும் சொல்லுங்க. யாரையும் முன்னோடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய தூதருடைய வாழ்க்கை அல்லவா முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும். நாகரிகத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய ஸ்மார்ட் போனும் இன்டர்நெட்டும் நம்மை நரகின் பக்கமே அழைத்து செல்கின்றது என்பதை மறந்து விடாதீர்கள். சுன்னா வழியில் வாழ்வதைத்தான் அல்லாஹ்வும் நம்முடைய தூதரும் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கிறார்கள். நாம் இஸ்லாத்திற்காக இது கூட செய்ய வேண்டாமா? சற்று சிந்தித்து பாருங்கள். உள்ளங்களை புரட்டக்கூடிய அல்லாஹ்வே, எங்கள் உள்ளங்களை உன் மார்க்கத்தின் மீது உறுதிப்படுத்துவையாக என கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். ஆகிரி தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்ததாக ஆலிமா பட்ட படிப்பு படிக்கக்கூடிய மாணவி ஏ ஆசிபா அவர்கள் உணர்வூட்டும் உபதேசம் என்ற தலைப்பில் பேசுவார். இக்கூடியிருக்கும் அனைவருக்கும் என் அன்பான சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்களுக்கு உரையாட வந்துள்ள தலைப்பு உணர்வூட்டும் உபதேசங்கள். காலையிலும் மாலையிலும் இஷா தொழுகைக்கு முன்னும் இருள் சூழ்ந்த இல்லத்திலும் தூங்காதீர். கஞ்சன்களின் மத்தியில் உட்காராதீர். உட்கார்ந்து போர்க்கிடையில் உறங்காதீர். இடது கரத்தால் உண்ணவும் குடிக்கவும் செய்யாதீர். கன்னத்தில் கை வைத்து உட்காராதீர். பற்களை குத்தி அதில் உள்ளவற்றை உட்கொள்ளாதீர். விரல்களை நெட்டை சொடக்கு விடாதீர். இரவில் கண்ணாடி பார்க்காதீர். தொழுகையில் இருக்கும் போது வானத்தை நோக்காதீர். மலம் ஜலத்தில் எச்சில் உமிழாதீர். உணவு பொருள் எலும்பு அடுப்பு கறி கண்ணாடி கொண்டு முதலியவற்றால் துப்புரவு செய்யாதீர். உட்கார்ந்து கொண்டு தலைக்காக அணியாதீர். நின்ற வண்ணம் கால் சட்டை அணியாதீர். கடினமான பொருட்களை பல்லால் கடிக்காதீர். உணவு உண்டு கை அளவாக ஒருங்காதீர். சூடான ஆகாரத்திலும் சுடு தண்ணீரிலும் சுஜூதி நேரத்திலும் வாயால் ஊதாதீர். பிறரின் குற்றம் குறைகளை தேடி தெரியாதீர். பாங்கை காலத்துக்கிடையில் பேசிக் கொண்டிருக்காதீர். மலஞ்சலம் கழிக்கும் போது பேசாதீர். அண்டை வீட்டாயத்தில் ஊர்த்தாதீர். எவரையும் இழிவாகவோ தாழ்வாகவோ பேசாதீர். நடக்கும் போது திரும்பி திரும்பி பார்க்காதீர். பூமி அதிர்படி நடக்காதீர். நண்பர்களின் மீது சந்தேகம் கொள்ளாதீர். எந்நிலையிலும் உண்மை தவிர்த்து பேசாதீர். எதையும் பேசும் போது பிறர் புரியும்படி வெளிக்கு பேசுகிறார்கள். ஆபாசமானவற்றை நோக்காதிருக்கிறார்கள். பிறரின் அழைப்புக்கு பதில் கொடுக்கிறார்கள். தனித்து பிரயாணம் செய்யாதீர். அநாதைகளுக்கு அநீதம் செய்யாதீர். உமது அறிவியை நம்பி எதையும் செய்யாமல் உண்மை காட்டலும் சிறந்தோரிடம் ஆலோசனை பெற்று செய்கிறார்கள். அகம்பாவம் மானவம் கொள்ளாதிருக்கிறார்கள். உமது உணவை பற்றி கவலை கொள்ளாதீர். பகைவர்களை எளிதில் நம்பிவிடாதீர். பெருமை பாராட்டாதீர். பேராசைப்படாதீர். பிச்சை எடுப்போரை விரட்டாதீர். விருந்தினரை உள்ளன்புடன் உபசரிப்பீராக. கஷ்டம் வந்தால் பொறுமை கொள்வீராக.
அதிகமாக தூங்காது, அதனால் இதயம் மறித்து விடுவதோடு கை சேதமும் உண்டாகும். தினந்தோறும் 100 முறையாவது பாவம் மன்னிப்பு தொழுகிக் கொள்கிறார்கள். இருளான இடத்தில் உட்கார்ந்து உணவு உட்கொள்ளாது, ஆகாரத்தை வாயிலே வைத்து உண்ணாது. அல்லாஹ் கூறுகிறான், ஆதமின் மகனே, எனது பொக்கிஷம் நிறைந்திருக்கும் வரை உனக்குரிய உணவு கிடைக்காமல் தப்பிவிடும் என்று பயப்படாது. நிச்சயமாக எனது பொக்கிஷம் ஒருபோதும் குறைவே குறையாது. அல்லாஹ் கூறுகிறான், ஆதமின் மகனே, உனது தகுதிக்கு தக்கவாறு உன்னை நான் நேசிக்கிறேன், எனது தகுதிக்கு தக்கவாறு நீ என்னை நேசி. அல்லாஹ் கூறுகிறான், ஆதமின் மகனே, சிராத்துல் முஸ்தகிம் என்ற பாலத்தை கடந்து சென்று உமது இரு பாதங்களையும் சொர்க்கத்தில் காணும் வரை எனது சூழ்ச்சியை பற்றி நிம்மதியாக இருந்திடாதே. அல்லாஹ் கூறுகிறான், ஆதமின் மகனே, உலகிலுள்ள படைப்புகளை உனது பிரயோஜனத்துக்காகவே படைத்திருக்கிறேன், ஆனால் என்னை வணங்கவே நான் உன்னை படைத்திருக்கிறேன். அல்லாஹ் கூறுகிறான், ஆதமின் மகனே, எனது திறமையும் வல்லமையும் நிரந்தரமாக இருக்கும் காலமெல்லாம் நீ என்னை தவிர்த்து வேறு எவருக்கும் பயப்படாதே. அல்லாஹ் கூறுகிறான், ஆதமின் மகனே, நாளைய தினத்தின் உணவை இன்றே நீ என்னிடம் கேட்காது, ஏனெனில் நாளைய தினத்தின் அமலை இன்றே நான் உன்னிடம் கேட்பதில்லை. அல்லாஹ் கூறுகிறான், ஆதமின் மகனே, உன்னை நான் அப்பமின்றி விழித்து படைத்தேன், நீ உனது தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போது கூட உனக்கு தேவையான உணவை கொடுத்ததில்லை, அது கொஞ்சம் கூட பொறுக்கவில்லை. எனவே இன்ஷா அல்லாஹ் அனைத்து உலகின் ரட்சகன் அல்லாஹ்வுக்கு பயந்து மார்க்கத்தை பேணி வாழ்வோமாக. ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து சுஹைப் அக்தர் அவர்கள் கோபம் வேண்டாம் என்ற தலைப்பில் அருமையான உரையாற்ற இருக்கிறார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வார்த்தைகளிலே சிறந்தது வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வின் வார்த்தையாகும். வழிகாட்டுதலிலே சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலாகும். காரியங்களிலே கிட்டது மார்க்கத்தில் பல புதுமைகளை உண்டாக்குவதாகும். புதுமைகள் ஒவ்வொன்றும் வழிகேடுகளாகும். வழிகேடு அனைத்தும் நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற நபிகளாரின் பொன்மொழியை நினைவு கூறியவனாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகுவதாக என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளை விடவும் மனிதர்களான நம்மை மேன்மைப்படுத்தியிருக்கிறான். நமக்கு வழங்கப்பட்டிருக்க சிறப்பே நம்முடைய அறிவுதான். எது சரி, எது தவறு, எது நல்லது, எது கெட்டது, எது நாகரிகமானது, எது அநாகரிகமானது என்று சிந்தித்து பகுத்தறியும் தன்மைதான் இவ்வுலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளை விடவும் மனிதர்களால் நம்மை சிறப்பித்து காட்டக்கூடிய உயர் தகுதியாக உள்ளது. அதை கொண்டுதான் நம்ம சிறந்து விளங்குகின்றோம், தனித்து விளங்குகின்றோம்.
எப்போது ஒரு மனிதன் தனக்கு வழங்கப்பட்டிருக்க அறிவை இழந்துவிடக்கூடிய நிலை ஏற்படுமோ, தனக்கு வழங்கப்பட்டிருக்க அறிவை கொண்டு பகுத்து பிரித்தறியும் தன்மையை இழந்து விடுவானோ, அப்போது அல்லாஹ்வினால் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்க உயர் நிலையிலிருந்து கீழே இறங்கி விடுவான், தாழ்ந்து விடுவான் என பொருள். அப்படி ஒரு மனிதனின் அறிவை இழக்க செய்யக்கூடிய மோசமான இழிவான பண்புகளில் ஒன்றுதான் கோபம் என்ற குணம். ஒரு மனிதனின் கோப உணர்வு மேலோங்கிவிட்டால் சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மையை இழந்து விடுகின்றான், நிதான தன்மையை இழந்து விடுகின்றான். என்ன பேசுகிறோம், எவ்வாறு நடந்து கொள்கிறோம், நம்ம செயல்பாடு எவ்வாறு இருக்கிறது போன்ற உயர்நிலையிலிருந்து கீழே இறங்கி மோசமான செயல்களை வெளிப்படுத்தக்கூடியவனாக ஒரு மனிதன் தனக்கு கோப உணர்வு மிகைக்கும் போது இப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடியவனாக மாறுகிறான். இன்றைக்கு நாட்டில் நடைபெறக்கூடிய பல குற்றங்களுக்கு அடிப்படை காரணமாக மனிதன் கோபம் தான் காரணமாக உள்ளது. இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய நபர்களிடம் நான் போய் நீங்க என்ன தவறு செஞ்சீங்க, எதற்காக இப்படி சிறைச்சாலைக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டோம்னா, நான் இப்படி ஒரு தவறு செஞ்சுட்டேன், அதை வேணும்னே செய்யல, கோபத்தால் இப்படி ஒரு தவறு செஞ்சுட்டேன், அதுக்காக தான் சிறைச்சாலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றதா அவங்க சொல்றதை நம்ம காண முடியும். இது போன்ற நாட்டில் நடைபெறக்கூடிய வெட்டு குத்து போன்ற பல செயல்களின் பின்னணியில் மனிதனின் கோபம் தான் காரணமாக உள்ளது. சொந்த பந்தங்களை பாய்த்துக் கொள்வது, உறவுகளுக்கு மத்தியில் உள்ள நன்னூலுடன் சீர்குலைவது போன்ற செயல்களின் பின்னணியில் மனிதன் கோபம் தான் காரணமாக உள்ளது. ஒரு கோபத்தால் ஒரு வார்த்தையை கூறுவார், அதன் காரணமாக பல ஆண்டுகள் உறவுகளாக வாழ்ந்தவர்கள் கூட திடீரென பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடக்கூடும். 10 வருஷமா ஒருத்தவர் பேசாம இருப்பாரு, 12 வருஷமா ஒருத்தவர் பேசாம இருப்பாரு. அவர்கிட்ட நம்ம போய் நீங்க எதற்காக இப்படி பேசாம உறவு முறித்து வாழ்றீங்கன்னு கேட்டோம்னா, அவர் கோபத்தால் அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு துன்புறுத்துற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாரு, அதுக்காக தான் நாங்க அன்னையிலிருந்து எனக்கு பேசுறதே இல்லை அப்படிங்கிறத நம்ம காண முடியும். அப்ப இந்த கோப உணர்வு எவ்வளவு மோசமான விளைவை ஏற்படுத்தும் என்பதை இதன் மூலியமாக நம்ம காண முடிகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கோப உணர்வை நமக்கு வெறுக்கத்தக்க பண்பாகவும் மோசமான பண்பாகவும் முஃமின்களுக்கு போதிக்கிறது. ஒரு முஃமின் எதை பின்பற்றினாலும் ஒன்று அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி வந்திருக்கணும், இல்லாட்டி அதை அல்லாஹ் காட்டி வந்திருக்கணும். இந்த கோப உணர்வை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் போது, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்காங்க. ஒரு தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து, தூதரே எனக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்க கேட்கறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படாதுன்னு சொல்றாங்க. திருப்பி அந்த தோழர் எனக்கு வேற ஏதாவது அறிவுரை சொல்லுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்கறாங்க. திருப்பி அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படாதே சொல்றாங்க. மீண்டும் அந்த தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்ட போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படாதே சொல்றாங்க. இப்படி பல முறை கேட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படாத என்ற ஒரு அறிவுரையை வலியுறுத்தி சொல்வதிலிருந்தே இந்த கோப உணர்வின் முஃமின் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும், அது ஒரு முஃமினிடம் இருக்கக்கூடாத பண்பாகவும் வெறுக்கத்தக்க பண்பாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதே போல ஒரு முஃமினோட பண்பாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 3ஆம் அத்தியாயம் 134 வசனத்தில் கூறுகிறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் லர்ராஇ வல் காலிமீனல் கைல வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். ஒரு முஃமினோட பண்பாக அல்லாஹ் சொல்லி காட்டும் போது, அவர்கள் வசதியிலும் வறுமையிலும் செலவிடுவார்கள், கோபத்தை வென்று விழுங்குவார்கள், மக்களை மன்னிப்பார்கள், நன்மை செய்வதை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றான். அப்போ ஒரு முஃமினோட பண்பாக அல்லாஹ் கோபத்தை வென்று விழுங்குவார் என்ற பாயிண்ட் சொல்லும்போது, அதுல ஒரு முஃமின் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல இந்த கோப உணர்வு எவ்வளவு மோசமான பண்பு என்றால், இந்த உலகத்தில் நடந்த முத கொலைக்கு காரணமே இந்த கோப உணர்வு தான். அது என்ன கொலைன்னு யாருக்காச்சும் தெரியுமா? அதான் ஆதமோட 2 மகன்களின் உண்மை வரலாறு. அந்த உண்மை செய்தியை அல்லாஹ் தன்னை திருமறை குர்ஆன்ல 5ஆம் அத்தியாயம் 27ஆம் வசனத்துல சொல்லி காட்டுறான். ஆதமோட 2 மகன்களும் இறையச்சத்திற்கு நெருக்கமான ஒரு வழிபாடு செய்யறாங்க. அதுல ஒருவர்கிட்ட அது ஏற்றுக்கொள்ளப்படுது, இன்னொருத்தருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, நிராகரிக்கப்பட்டது அல்லாஹ்வால. அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்டவரை பார்த்து சொல்றாரு, நான் அவனை கொலை செய்வேன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்டவர், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதெல்லாம் இறைச்சமுடையவர் இருந்துதான், நீ என்னை கொலை செய்வதற்கு உனது கைகளை என்னை நோக்கி உயர்த்தினாலும் நான் உனக்கு கொலை செய்வதற்கு என் கைகளை என்னை நோக்கி உயர்த்த மாட்டேன். அகிலங்களின் இறைவனாகி அல்லாஹ்வை அஞ்சுகிறேன். நீ என்னை கொலை செஞ்சினா நீ ஏற்கனவே சுமந்து செல்ற பாவத்தோட என்னை கொலை செஞ்ச பாவத்தை நீ சுமந்து செல்வாய், அதற்காக நஷ்டமணியில் ஒருவராக நீ மாறி விடுவாய் என்று எண்ணுகிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த ஏற்றுக்கொள்ளப்படாதத கோபத்தால இவரை கொலை செஞ்சிடறாரு, அதனால நஷ்டமணியில் ஒருவராக மாறி விடுறாரு. அப்ப இந்த கோப உணர்வு
எவ்வளவு மோசமான பண்பு என்றால் ஒருவரை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற அளவு இந்த கோப உணர்வு மோசமான பண்பு என்பதை இதன் மூலியமாக நம்ம காண முடிகிறது. இந்த குர்ஆன் வசனத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா இதுல ஒருவர் கோபப்படுறதுனால நரகத்துக்கு போறாரு. ஆனா இன்னொரு ஹதீஸ்ல பார்த்தோம்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படாம பொறுமையை மேற்கொண்டதுனால அதன் காரணமாக ஒருவர் இஸ்லாத்துக்கு வராரு. அந்த சம்பவத்தை பார்த்தோம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் தௌராத் என்ற வேதத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி ஒரு முன்னறிவிப்பு இருக்கு. அது என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட யாராச்சும் மடத்தனமா நடந்துக்கிட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் அதிகரிக்காது, பொறுமை தான் அதிகரிக்கும் ஒரு முன்னறிவிப்பு இருக்கு. அத சயீத் பின் சனா என்ற ஒரு யூத மார்க்க அறிஞர் அவர் அதை படிச்சு பார்க்கிறாரு. அப்ப அவருக்கு சந்தேகம், ஒரு ஆர்வம் தூண்டுது அவருக்குள்ள. என்னடா யார்கிட்டயாச்சும் நம்ம முட்டாள்தனமா மனத்தனமா நடந்துக்கிட்டா அவர் கோபம் தானே அதிகரிக்கும், இவருக்கு ஒரு பொறுமை அதிகரிக்கும் போட்டுட்டு அப்படின்னு சொல்லி அவரை எப்படியாச்சும் சோதிச்சு பார்க்கணும், ஏதாச்சும் சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு தேடி இருக்காரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெல்லாம் போறாங்களோ அங்கேயும் இவரே பின்தொடர்ந்து போயிட்டு இருக்காரு. ஒரு நாள் அதற்கான காலம் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்காங்க. ஏழைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து, தூதரே நாங்களாம் ஏழைகள், எங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்ய முடியுமான்னு கேட்கறாங்க. ஆனா அந்த சமயத்துல பைத்துல் மால்ல பொருளாதாரம் இல்லாத சமயமாக இருக்குது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப எங்கள்கிட்ட பொருளாதாரம் இல்லை, நீங்க போயிட்டு அடுத்த மாசம் வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப அந்த சயீத் பின் சனா அவர்கள் இதாண்டா சாக்கு உள்ள வராது. உள்ள வந்து, முகமதே உனக்கு நான் 100 பொற்காசுகள் தரேன், நீ அதை அவருக்கு தர்மம் செஞ்சுட்டு உனக்கு 1 மாசம் கால அவகாசம், அதுக்குள்ளே எனக்கு திருப்பி தந்தா போகும்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை வாங்கி தர்மம் செஞ்சுறாங்க. 27 நாட்கள் பிறகு மாதம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் 29 அது 30 நாட்கள் தான் ஒரு மாதத்துல. ஆனா 27 நாட்கள் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து கபுஸ்தான்ல அடக்கம் செய்யறதுக்காண்டி போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த சயீத் பின் சனா என்ற யூத மார்க்க அறிஞர் பின்னாடி இருந்து வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துண்டை கழுத்துல நெருக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழுத்துல நெருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால திரும்ப கூட முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மூஞ்சி கண்ணெல்லாம் சவக்குது, கண்ணெல்லாம் பிறங்குது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மனிதருக்கு என்னெல்லாம் சொன்னா கோவம் வருமோ, கோவம் ஊட்டுற மாதிரி அந்த சயீத் பின் சனா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டுறாங்க. அப்துல் முத்தலிபின் சந்ததியே, உங்க சந்ததிக்கு இதே வேலையா, வாங்கின கடனை ஒழுங்கா தர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கோவம் ஊட்டுற மாதிரி திட்டுறாங்க. இத பார்த்த பின்னாடி இருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாக்குறாங்க. பார்த்து ஓடி வந்து அந்த சயீத் பின் சனா அவர்களை தட்டி விட்டு, இறைவனின் விரோதியே, உனக்கு ஒரு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த சயீத் பின் சனா அவர்களை திட்டி இருக்காங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி பார்த்து உமரே என்ன காரியம் செஞ்சுட்டீங்க, நீங்க ஏதாச்சும் சொல்றதா இருந்தா என்னதானே கண்டிச்சிருக்கணும், வாங்கின காரணம் ஒழுங்கா தர மாட்டீங்களா, உரிய நேரத்தில் தர மாட்டீங்களான்னு அவங்கள்ட்ட வர பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க அந்த சயீத் பின் சனா அவர்கள் ஒரே ஆச்சரியப்படுறாரு. என்னன்னா நம்ம அவர்கிட்ட மனத்தனமா நடந்துக்கிட்டோமே, முட்டாள்தனமா நடந்துக்கிட்டோமே, அவருக்கு நம்ம மேல கொஞ்சம் கூட கோபமே வரல, பொறுமையை மேற்கொண்டு இருக்காருன்னு அவர் ஆச்சரியப்பட்டு இருக்காரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சயீத் பின் சனா அவர்கள்ட்ட, இன்றைக்கு தேதி 27 தானே ஆகுது, எனக்குள்ள 2 நாள் கால அவகாசம் இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த சயீத் பின் சனா அவர்கள், எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு இப்பயே என் காசு வேணும்னு சொல்றாங்க. சரி சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட, இவரே இவங்களை கூட்டு போய் பைத்துல் மால்ல 100 பொற்காசுகளும் 2 கைப்பிடி அளவு பேரிச்சம்பழமும் தந்தான்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, தூதரே நீங்க வாங்கினது 100 பொற்காசு இருந்தேன், அதை மட்டும் திருப்பி தந்தா போதாதா, எதுக்கு அந்த 2 கைப்பிடி அளவு பேரிச்சம்பழம் அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றதை பாருங்க, நான் வாங்கினது 100 பொற்காசு இருந்தேன், அதை மட்டும் திருப்பி தந்தா போதும், நீங்க அவங்கள்ட்ட வரம்பு மீறீங்களா, அதற்காக அந்த 2 கைப்பிடி அளவு பேரிச்சம்பழம் சொல்றாங்க. சரின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னா மீற முடியாதுன்னு சொல்லி அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சயீத் பின் சனா அவர்களை வாங்க அப்படின்னு சொல்லி கோவத்தோட